உத்திரம் நட்சத்திரம் சுக்கிரன். ஜாதகத்தில் உத்திரம் நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருப்பது அந்த நபருக்கு மனைவியால் செல்வமும் செழிப்பும் கிடைக்கும் என்பதையும், கலை, அழகு மற்றும் கவர்ச்சி ஆகிய குணங்கள் இருக்கும் என்பதையும் குறிக்கலாம். இருப்பினும் சுக்கிரன் இருக்கும் தசை மற்றும் சுக்கிரன் சுபகிரகங்களின் பார்வையுடன் இருப்பது போன்ற பிற ஜாதக அமைப்புகளைப் பொறுத்து பலன்கள் மாறுபடும். மேலும் இந்த அமைப்பானது அந்த நபருக்கு பேச்சுத்திறன், சமயோசித புத்தி போன்ற குணங்களையும் தரக்கூடும். பொதுவான பலன்கள். மனைவியால் செல்வம். உத்திர நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருப்பது மனைவியின் மூலம் செல்வம் சேரும் அல்லது மனைவி மிகவும் செல்வச் செழிப்புடன் இருப்பாள் என்பதை குறிக்கும். கலை மற்றும் கவர்ச்சி. சுக்கிரன் கலை, அழகு மற்றும் காதல் ஆகியவற்றை குறிக்கும் கிரகம் என்பதால் இந்த அமைப்பில் உள்ளவர்கள் கலைத்துறையில் ஆர்வம் காட்டுவார்கள், மேலும் அழகான தோற்றம் மற்றும் கவர்ச்சியான ஆளுமை உடையவர்களாக இருப்பார்கள். பலன்களை பாதிக்கும் காரணிகள். நட்சத்திர பாதைகள். சுக்கிரன் உத்திர நட்சத்திரத்தின் எந்த பாதையில் இருக்கிறதோ அதை பொறுத்து பலன்கள் மாறுபடும். தசை மற்றும் புத்தி. சுக்கிரனின் தசை மற்றும் அதன் திசா புத்திகள் வரும்போது இது போன்ற நன்மைகள் உண்டாகலாம். மேலும் இந்த அமைப்பில் உள்ள மற்ற சுபகிரகங்களின் திசை புத்திகளின் போது மேலும் நல்ல பலன்கள் கிடைக்கும். சுக்கிரனின் பார்வை. சுக்கிரன் சுபகிரகங்களின் பார்வையுடன் இருந்தால் அது மேலும் நல்ல விளைவுகளை கொடுக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருப்பது பொதுவாக நல்ல பலன்களையே தரும். இருப்பினும் இந்த அமைப்பு ஒருவரது முழுமையான ஜாதகத்துடன் ஒப்பிட்டு பார்க்கப்பட வேண்டும். அப்போதுதான் துல்லியமான பலன்களை அறிய முடியும். மன்மதன் பிறந்த நட்சத்திரம் உத்திரம். அவன் கையிலிருக்கும் கரும்பு உத்திரம் நட்சத்திரம். இதில் சோகம் என்னவென்றால் மன்மதன் ஈசனின் நெற்றிக்கண்ணால் எரிக்கப்பட்டதும் உத்திரம் நட்சத்திர நாளில்தான். எனவே காமத்தின் அடையாளமும் உத்திரம். அந்த காமத்தை அடக்குவதும் உத்திரம். அளவான காமம் உடலுக்கும் உள்ளத்துக்கும் நல்லது. அதீத சம்போகம் ஆரோக்கியத்தை பாதிக்கும், ஆயுளையும் குறைக்கும். சரி, இவற்றையெல்லாம் இந்த உத்திரம் நட்சத்திரம் ஏன் சொல்ல வேண்டும்? மற்ற நட்சத்திரங்கள் சொல்ல வேண்டியதுதானே. காலபுருஷ தத்துவம் அடிப்படையில் 6ஆம் இடம் நோயை குறிக்கும். இந்த 6ஆம் இடம் என்பது கன்னி ராசி. உத்திரம் நட்சத்திரம் முதல் பாதம் மட்டுமே சிம்மத்தில் இருக்கும். மீதி 3 பாதங்கள் கன்னி ராசியில் இருக்கும். கன்னி ராசியின் தொடக்கமே உத்திரம் 2ஆம் பாதத்தில் தான் தொடங்குகிறது. எனவே நோயை காட்டுவதும் அந்த நோய் வர காரணம் என்ன என்பதையும் இந்த உத்திரமே உரைக்கத் தகுதியானது. சுக்கிரன் உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தின் பலன்கள். மனைவியால் செல்வமும் செழிப்பும் பெருகும். அழகான மனைவி, குறைவான சந்தான பாக்கியம். நீங்கள் பொறுமையானவர், இரக்கமுள்ளவர், பிறருக்கு உதவக்கூடியவர். சுக்கிரன் உத்திரம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தின் பலன்கள். ஜென்மலக்கம் இதுவாகி ராகு ரேவதியில் இருந்தால் இடது காதில் மச்சம் இருக்கும். நிதி நெருக்கடி எப்போதும் இருக்கும். வேற்றுமையும் உரசல்களையும் தவிர்க்க விரும்பினால் நீங்கள் சமாளிப்பவராகவும் அனுசரிப்பவராகவும் இருக்க வேண்டும். மருந்து விற்பனையாளராகவோ விவசாயியாகவோ இருப்பீர்கள். சுக்கிரன் உத்திரம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தின் பலன்கள். செவ்வாய் உத்திரட்டாதியில் சுக்கிரனோடு இருந்தால் திருமண வாழ்க்கையில் மனைவியை பிரிய நேரிடும். அநேக பெண் குழந்தைகள் உண்டு. உங்களுடைய ஆசைகளையும் மோகங்களையும் அடக்காவிட்டால் நல்ல வழியை மீறி நடந்து விடுவீர்கள். சுக்கிரன் உத்திரம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தின் பலன்கள். சுக்கிரன் இங்கு இருப்பது நல்லதும் கெட்டதும் கலந்து எதிர்பாராத பலன்கள் ஏற்படும். சில பேர் சிறந்த இல்வாழ்வு பெற்று சுகவாழ்வு பெற்றிருப்பார்கள். சிலருக்கு குடும்பத்தில் சச்சரவுகள் உண்டு. நிதிநிலையிலும் சில கட்டுப்பாடுகள் தேவைப்படும். உத்திரம் நட்சத்திரம் சனி. பிறப்பு ஜாதகத்தில் உத்திரம் நட்சத்திரத்தில் சனி பகவான் இருந்தால் அது தனிநபரின் குணாதிசயங்கள், வாழ்க்கைப் பாதையில் ஏற்படும் விளைவுகள் போன்றவற்றை நிர்ணயிக்கும். ஆனால் இந்த பலன் உத்திரம் நட்சத்திரத்தின் எந்த பாதத்தில் சனி அமர்ந்துள்ளார் என்பதை பொறுத்து மாறுபடும். உதாரணத்திற்கு 3ஆம் பாதத்தில் சனி இருந்தால் கணவர் ஆரோக்கியமாக இருப்பார் எனவும் மறைந்திருக்கும் மந்திர சாஸ்திர நூல்களை படிப்பதில் ஆர்வம் காட்டுவார் எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த பலன்கள் அனைத்தையும் ஒரு ஜோதிட நிபுணரை அணுகி உங்களது ஜாதகத்தை விரிவாக ஆய்வு செய்து தெரிந்து கொள்வதே சிறந்தது. பலன்கள் பாதத்தை பொறுத்து மாறுபடும். உத்திரம் நட்சத்திரம். இது சூரியனின் அம்சத்தை கொண்ட நட்சத்திரம். இதன் அதிபதி சூரியன். இது சிம்ம ராசி மற்றும் கன்னி ராசியில் வருகிறது. சனி உத்திரத்தில் இருந்தால்
கன்னி ராசியில் உத்திரம். உத்திர நட்சத்திரத்தின் 2, 3, 4ஆம் பாதங்கள் கன்னி ராசியில் அமைந்துள்ளன. இந்த பாதங்களில் சனி இருந்தால் தனிநபர்கள் கலைநயத்துடன் வீடு இருக்க வேண்டுமென்று விரும்புவார்கள். மேலும் சொந்தமாக பல நிறுவனங்களை நடத்தி வேலைவாய்ப்பை வழங்குவார்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிக பேர் உத்தியோகம் பார்ப்பதற்கே விரும்புவார்கள். அதிலும் சளைக்காமல் உழைக்கக்கூடியவர்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களில் பெரும்பாலும் அரசு ஊழியர்களாக இருப்பார்கள். குறிப்பாக வாரிசு அடிப்படையில் வேலை பெற்றவர்களே அதிகம் இருப்பார்கள். தனியார் நிறுவனங்களிலும் அதிகார பதவி, தன் திறமைக்கு வெகுமதியாக உயர் பதவி என்றிருப்பார்கள். உடல் உழைப்பு, புத்தி உழைப்பு என இரண்டும் கலந்தவர்கள் உத்திர நட்சத்திரக்காரர்கள். தனக்கு கீழ் இருப்பவர்களின் வேலையில் திருப்தி இல்லை என்றால் தானே களத்தில் இறங்கி வேலை செய்ய தயங்காதவர்கள் இவர்கள். பொது பலன். அதிர்ஷ்டம் தரும் தெய்வங்கள். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு அதிர்ஷ்டம் தரும் தெய்வம் உள்ளது என்று நம்பப்படுகிறது. இந்த தெய்வங்களை வணங்குவதன் மூலம் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி, மகிழ்ச்சி மற்றும் செழிப்பை அடையலாம். அஸ்வினி நட்சத்திரத்திற்கு அதிதேவதை சரஸ்வதி தேவி. சரஸ்வதி தேவி அறிவு, கல்வி, கலை, இசை, திறமை ஆகியவற்றின் அதிபதி. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சரஸ்வதி தேவியை வணங்கினால் அறிவு, கல்வி, கலை ஆகியவற்றில் சிறந்து விளங்குவார்கள். பரணி நட்சத்திரத்திற்கு அதிதேவதை துர்கா தேவி. துர்கா தேவி சக்தி, வீரம், தன்னம்பிக்கை ஆகியவற்றின் அதிபதி. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் துர்கா தேவியை வணங்கினால் சக்தி, வீரம், தன்னம்பிக்கை ஆகியவற்றில் சிறந்து விளங்குவார்கள். கார்த்திகை நட்சத்திரத்திற்கு அதிதேவதை முருகப்பெருமான். முருகப்பெருமான் வீரம், தெய்வீக சக்தி, ஞானம் ஆகியவற்றின் அதிபதி. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானை வணங்கினால் வீரம், தெய்வீக சக்தி, ஞானம் ஆகியவற்றில் சிறந்து விளங்குவார்கள். ரோகிணி நட்சத்திரத்திற்கு அதிதேவதை கிருஷ்ணன். கிருஷ்ணன் கருணை, இரக்கம், நகைச்சுவை ஆகியவற்றின் அதிபதி. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கிருஷ்ணனை வணங்கினால் கருணை, இரக்கம், நகைச்சுவை ஆகியவற்றில் சிறந்து விளங்குவார்கள். சனி உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தின் பலன்கள். இது ஜன்மலக்கமானால் சந்திரனும் ராகுவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தால், செவ்வாயும் கேதுவும் ஹஸ்தத்தில் இருப்பின் சிறுவயதில் தாயின் உடல் நலம் சீராக இருக்காது. ஒரே ஒரு சகோதரர் உண்டு. சுக்கிரன் ரோகிணியில் இருப்பின் அந்த சகோதரரும் அயல் நாட்டில் இருப்பார். உங்களுக்கு இயன்றவரை உதவி செய்வார். சனி உத்திரம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தின் பலன்கள். உத்திரட்டாதியில் சனி இருந்து லக்னமும் அதுவானால் நீங்கள் மிக அழகான பெண்மணி. கூந்தல் மிக அழகாக இருக்கும். 25 வயதுக்கு பின் உங்களால் உருவ அமைப்பு ஒரேயடியாக மாறிவிடும். 22 வயதில் திருமணமாகும். சனி உத்திரம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தின் பலன்கள். உத்திரட்டாதியில் லக்னம் இருந்து இந்த பாதத்தில் சனி இருப்பின் உங்கள் கணவர் ஆரோக்கியமாக இருப்பார். மந்திர சாஸ்திரங்களில் ஆர்வம் கொண்டு மறைந்த பரம்பரை புஸ்தகங்களை தேடுவார். சனி உத்திரம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தின் பலன்கள். பிருகத் ஜாதகத்தில் வராகமிகரர் இந்த இடத்தை மிகவும் துன்பமும் தொல்லையும் தரக்கூடியதாக கருதுகிறார். நீங்கள் பாதுகாப்பாளராகவோ முக்கியஸ்தராகவோ இருப்பீர்கள். மறைப்பொருள் சாஸ்திரங்களில் ஈடுபாடு உண்டு. இது போன்று உங்கள் சுய ஜனன ஜாதகத்தை வைத்து இன்றைய தினபலன், யோக பலன், திதிபலன், கர்ணபலன், தாரபலன், ஓரை பலன் தெரிந்து கொள்ள www.bssrf.org.in. உங்கள் ஜாதகத்தை 1 பேஜ் பிரிண்ட் எடுக்கலாம். ரிஷிகாஸ்ட்ரோ ஆப். ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் ஃபார் QR கோட் ஸ்கேன். இன்று உங்கள் நட்சத்திரப்படி நன்மை நடக்குமா என ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள www.bssrf.org ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் இல் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் QR கோட் ஸ்கேன் செய்து பார்க்கலாம். இதுபோன்று மேலும் சுக்கிரன் மற்றும் சனி பற்றி அறிய உங்கள் சுய ஜன்ம ஜாதகத்தில் சுக்கிரனும் சனியும் எந்த ராசியில் இருக்கிறார், எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளத்தை பயன்படுத்தி பார்க்கலாம். உங்கள் சுய ஜனன ஜாதகத்தில் இன்று உங்கள் ராசிக்கு நாள் எப்படி இருக்கும் என்று ஆய்வு செய்து பார்க்கலாம். பிரிண்ட் இமேஜ் யுடன் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் QR கோட் ஸ்கேன் செய்து பார்க்க
உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்கள் நட்சத்திரம் என்ன, இன்று உங்களுக்கு நட்சத்திரப்படி என்ன நிகழும் என்பதை மிகவும் எளிய முறையில் தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளம் மூலம் மற்றும் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் லும் காணலாம். www.pssrf.org. உங்கள் ஜனன ஜாதகத்தை 1 பேஜ் பிரிண்ட் எடுக்கலாம். நீங்கள் விரும்பும் வடிவமைப்பில் சிறந்த முறையில் மிகவும் துல்லியமாக ஜோதிட மென்பொருள் மற்றும் பிரிண்ட் மாடல் வடிவமைத்து கொடுக்கப்படும். www.pssrf.org. பாண்டிச்சேரி. உங்கள் ஜன ஜாதகத்தில் சுக்கிரனும் சனியும் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்பதையும், அவர்கள் கொடுக்கும் நற்பலன் என்ன என்பதையும், கெடுபலன் என்ன என்பதையும் அறிந்து கொள்ள www.sleep.organization.in இணையதளத்திலும் ரிஷிகிஸ்டோல் கோட் சுக்கிரன் 595 622 649 676, சனி 703 730 757 784 பயன்படுத்தி அறியலாம்.